Taste the Daily. அண்மை செய்தி. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி தங்கியிருந்த காப்பகத்தில் சக மாணவர்களை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சானட்டோரியம் என்கிற பகுதியிலே இயங்கி வரக்கூடிய அரசு காப்பகத்தில் சுமார் 130 மாணவிகள் தங்கி பயின்று வருகிறார்கள். இந்த காப்பகத்திலே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவிக்கு மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்முறை, பாலியல் வெறியாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிகாலை மாணவி தனது படுக்கை அறையில் இருந்து 5 மணிக்கு எழுந்து வெளியே வருகிற போது மாணவியை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அவருடைய முகத்தில் எல்லாம் காயங்கள் ஏற்படுத்தி காலை உடைத்து பாலியல் வன்கொடுமை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காப்பகத்தில் பணியாற்றி வந்த, அதாவது காவலராக பணியாற்றி வந்த மேத்யூ என்பவர். இவருக்கு வயது 50 என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இவரது தாய் அந்த காப்பகத்தினுடைய உதவியாளராக பணியாற்றி வந்ததாகவும், பணியின் போது இவர் உயிர் துறந்த காரணத்தினால் கருணை அடிப்படையிலே இந்த பணி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த காப்பகத்தை பொறுத்தளவிற்கு சுமார் 130 மாணவிகள், அதாவது கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் தங்க வைக்கப்பட்டு குடும்ப சூழ்நிலையில் காரணமாக அவர்கள் பயின்று வருவதாக கூறப்படுகிறது. பெண் காப்பகத்தில் குறிப்பாக ஆண் காவலாளி என்பவர் எப்படி நியமித்தது இந்த அரசு என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் அந்த காப்பகத்தினுடைய நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள், வெளியில் வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்று ஆளுகிற ஸ்டாலினுடைய ஆட்சியிலே சமூக நலத்துறை அமைச்சராக இருப்பவரே வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில் தான் அந்த காப்பகத்தில் பல்வேறு அச்சுறுத்தல்களும் மாணவிகளுக்குமான பாலியல் வன்முறை வெறியாட்டங்களும் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளிலே வந்த அந்த தகவலுடைய அடிப்படையிலே கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் அந்த பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்ததோ, பாலியல் வெறியாட்ட சம்பவங்களுக்கு தங்கள் பிள்ளைகளும் இரையாகி இருக்குமோ என்கிற அச்ச உணர்வோடு அந்த பெற்றோர்களும் அந்த துயர கண்ணீரோடு அந்த பகுதிக்கு வந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்கிற போது காவல்துறையும் அங்கு இருக்கக்கூடிய விடுதி நிர்வாகமும் விடுதியுடைய காப்பாளராக வார்டனாக இருக்கக்கூடியவர் இல்லை என்று சொல்லி அந்த பெற்றோர்களை அவர்கள் கதிகலங்க செய்து அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள். கண்ணீரோடு அந்த பெற்றோர் வாயிலே நின்று இருக்கக்கூடிய அந்த காட்சி கல் நெஞ்சையும் கரையக்கூடிய காட்சியாக இருக்கிறது. குறிப்பாக சிறுமியினுடைய இந்த பாலியல் வன்கொடுமை என்பது கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, முகத்திலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. முகத்திலே இந்த காமுகன் கடித்து காயங்களை ஏற்படுத்தினானா, இந்த மேத்யூ மட்டும்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டானா, இல்லது வேறு எந்தெந்த சார்கள் இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள்? 130 மாணவிகள் படிக்கக்கூடிய இடத்திலே இன்னும் எத்தனை மாணவிகள் இது போன்ற பாலியல் அச்சுறுத்தலுக்கும் பாலியல் தொல்லைகளுக்கும் பாலியல் வன்புணர்வுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவியினுடைய உறக்கத்தில் இருந்து வருகிற போது கூட மாணவி நிம்மதியாக கண்விழிக்க முடியாத அளவுக்கு அரசு காப்பகங்கள் இருக்கிறது என்றால், ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் தமிழகத்திலே இயங்கி வரக்கூடிய அந்த பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், அரசு விடுதிகளாக இருக்கட்டும், மாணவிகள் எப்படி படிப்பிற்கு செல்வார்கள், எப்படி படிப்பார்கள், பெற்றோர்களை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து அவர்கள் எப்படி தனிமையில் அவர்கள் அங்கே கல்வி கற்கக்கூடிய சூழலை இந்த அரசு எப்படியெல்லாம் அந்த மாணவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்குகிறது, எப்படியெல்லாம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது என்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. தனது வலியை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த மாணவி கதறி இருக்கிறார், கத்தி இருக்கிறார். அப்படி கூப்பாடு போடுகிற அளவிலே அந்த மாணவியை பாலியல் சிந்தலுக்கு உட்படுத்தி இருக்கிறான் இந்த காமுகன். குறிப்பாக மேத்யூ என்கிற இந்த காவலாளிக்கு வயது 50 என்றால் இந்த காவலாளி மட்டும்தான் இந்த பின்புலத்தில் இருக்கிறாரா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த 13 வயது சிறுமி குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அங்கே சிகிச்சை அளிக்க முடியாமல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் அந்த சிறுமியிடம் இந்த பாலியல் வன்புணர்வு பாலியல் வெறியாட்டங்கள் குறித்து வெளியிலே சொல்லக்கூடாது என்று அச்சுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பின்னணியிலே இருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திமுக நிர்வாகி என்று கூறப்பட்டது. ஆளுகிற முதலமைச்சர் திமுகவுடைய அனுதாபி என்று கூறப்பட்டார். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரியாணி புகழ் அமைச்சர் ஒருவர்
அவருடைய துறையை சார்ந்த மருத்துவமனைகளிலே இது போன்ற ஒரு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மறைமுகமாக அந்த சார்களை காப்பாற்றுவதற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. பாலியல் சீண்டல் காரணமாகவும் தனக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள் காரணமாகவும் எலும்பு முறிவு காரணமாகவும் வலியோடும் வேதனையோடும் துயரத்தின் உச்சத்தோடு இருக்கக்கூடிய மாணவிக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இந்த மருத்துவமனை நிர்வாகமும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். அதோடு சித்தலப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினருக்கும் நீங்கள் இந்த புகார் குறித்து ஊடகங்களுக்கோ வெளியிலோ முழுமையான தகவல்களை சொல்லக்கூடாது என்று மறைமுகமான நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சாரினுடைய அந்த துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படித்தான் தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலவரம் இருக்கிறது. காவல்துறை ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நெருக்கடி கொடுத்து மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள், காவல்துறைக்கே மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து ஒரு தகவலையும் வெளியே விடக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாணவிக்கு மேலும் தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை குறித்தோ பாதிப்புகள் குறித்தோ எதையும் வெளியில் சொல்லக்கூடாது என்றால் மாணவியினுடைய பின்னணியில் ஒரு மாணவிக்குத்தான் இந்த துயர சம்பவம் அரங்கேறி இருக்கிறதா? அந்த காப்பகத்திலே அந்த சேவை இல்லத்திலே நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்முறை வெறியாட்டத்தினுடைய மிகப்பெரிய பின்னணி என்னவாக இருக்கிறது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மேத்யூவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சார்கள் எல்லாம் யார்? எந்த சார்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அங்கே மிகப்பெரிய துயரத்தோடு இருப்பதாக சில தகவல்கள் வருகிறது. பாதிக்கப்பட்டதாக சில மாணவிகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக காவல்துறை கதவை அடைத்துக் கொண்டு தாழிட்டுக் கொண்டு உள்ளே விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அந்த சேவை இல்லத்திலே அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய 130 மாணவிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது? பாதிக்கப்பட்ட மாணவிகள் எத்தனை பேர்? அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட சார்கள் எல்லாம் எந்த சார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வியைத்தான் தற்போது தாம்பரம் சானட்டோரியம் ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகமே திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மெகா பாலியல் வன்கொடுமையினுடைய உச்சமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் சம்பவம் என்பது அந்த திமுக ஆட்சியின் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு சாட்சியாக அமைந்திருந்தது. தற்போது தாம்பரம் சானட்டோரியமும் அதை மிகப்பெரிய அளவிலே மீட்டெடுக்கும் விதமாக, அதனை தாண்டும் விதமாக, அச்சுறுத்தும் விதமாக அங்கே படிக்கக்கூடிய 130 மாணவிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் தற்போது தாம்பரம் சானட்டோரியம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அங்கே இழைக்கப்பட்ட அநீதிக்கு பின்னால் இந்த 130 மாணவிகளுக்கும் நேர்ந்த துயரம் என்ன, அவருடைய கண்ணீரினுடைய விளைதான் என்னவென்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த 130 மாணவிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அங்கே தங்கியிருந்த மாணவிகள் பல ஆண்டுகளாக மேத்யூ பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மேத்யூனுடைய இந்த பாலியல் வன்புணர்வு, கட்டாய பாலியல் வன்புணர்ச்சி, கட்டாயமாக மாணவிகளை அடித்து தொல்லை கொடுத்தது என பல்வேறு உச்சக்கட்ட பின்னணியில் இருக்கக்கூடிய சார்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா இந்த ஸ்டாலினுடைய காவல்துறை என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து நிற்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் தமிழகமே கலங்கி நிற்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் பாலியல் வன்முறை வெறியாட்டங்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகமே அதாவது கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது. 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு தலைநகரான மாநகரிலே பாலியல் வன்கொடுமை வெறியாட்டம் உச்சக்கட்டத்தை எட்டி அந்த ரணங்கள் அடங்குவதற்குள்ளாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலே திமுக நிர்வாகி தெய்வசெயல் என்கிற நபர் ஒரு பெண்ணை மட்டுமல்லாது 20க்கும் மேற்பட்ட பெண்களை திமுக சார்களுக்கு விருந்தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த சார்கள் எல்லாம் இன்னும் சட்டத்திற்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது தாம்பரம் சானட்டோரியம் சேவை இல்லம் இந்த காப்பகத்திலே மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வெறியாட்டம் அரங்கேறி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முழுமையான விசாரணை நடத்தி தண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி பெற்றோருக்கு, அந்த ஏழை தாய்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த திமுக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு சொல்ல முடியாத வலிகளோடு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மாணவியினுடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
சென்னையை அடுத்த தாம்பரத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அந்த விடுதியில் இருக்கக்கூடிய காவலாளி பாலியல் வன்கொடுமை செய்திருந்தார். இந்த நிலையில் அங்கு தங்கியிருந்த சக மாணவர்களை பார்ப்பதற்காக பெற்றோர்கள் அங்கு குவிந்திருக்கின்றனர். ஆனால் மாணவர்களை சந்திக்க விடாமல் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அரசு காப்பகத்தில் என்னதான் நடக்கிறது என மாணவர்களுடைய பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர். மாணவர்களை பார்க்க விடாமல் அங்கு பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் இருக்கின்ற அரசு காப்பகத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு காப்பக காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்திருந்தார். இந்த அரசு காப்பகத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் தங்கி அங்கு கல்வி பயின்று வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் பாலியல் வன்கொடுமை அரங்கேறிய நிலையில் தற்போது சக மாணவர்களை பார்ப்பதற்காக அங்கு பெற்றோர்கள் குவிந்திருக்கும் போது பிள்ளைகளை பார்க்க விடாமல் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது.